பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 112 9வது வசனம், வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். யாருடைய நீதி நிலை நிற்கிறதோ, யார் செய்கிற காரியங்கள் தேவனுக்கு முன்பாக பிரியமாய் இருக்கிறதோ, அவருடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஜெயம் இருக்கும். அவருடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். பாஸ்டர், நான் எல்லாம் செய்யற வேலையில, வேலை இடத்துல நான் ரொம்ப உயர்ந்திருக்கணும், நான் சிறந்து விளங்கணும், நான் செய்கிற தொழில் ஆசீர்வாதமா வரணும், நான் எடுத்துக்கிற ஸ்போர்ட்ஸ்ல நான் தான் ஃபர்ஸ்டா இருக்கணும், எல்லா இடத்துலையும் என் கொம்பு உயர்த்தப்படணும். தேவனுக்காய், தேவன் விரும்புகிறபடி நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியம் நீதியா இருக்கட்டும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். இன்னைக்கு எந்த இடத்துலயும் அநீதி செய்யாதீங்க, தேவனுக்கு பிரியமானபடி இருங்க. இந்த வசனம் சொல்லுகிறது, அவன் வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். இந்த குறிப்பிட்ட வசனத்துல அநேகருக்கு உதவி செய்யும்படியாய் ஆண்டவர் அந்த மகனுக்கு அந்த மகளுக்கு அநேக பொருளை கொடுத்திருக்கலாம். அவர்கள் அநேகருக்கு உதவி செய்யும்படியா கொடுக்கிறாங்க. இன்றைக்கு உங்களிடத்துல ஆண்டவர் என்ன கிஃப்ட் கொடுத்திருக்கிறார்? மற்றவர்களை பலப்படுத்தும்படியாய், மற்றவர்களை உருவாக்கும்படியாய் தேவன் உங்களுக்குள்ள என்ன கிஃப்ட வைத்திருக்கிறார்? மற்றவர்களுக்கு உதவும்படியாய் உங்களிடத்துல என்ன இருக்கிறது? ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார்? உங்களுக்கென்று தேவன் கொடுத்ததை மற்றவர்களுக்கென்று நீங்கள் கொடுக்கிற பொழுது உங்கள் நீதி என்றென்றைக்கும் நிற்கும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறது. நம்மளுக்கு கொடுக்கிற தாளந்து, நம்மளுக்கு கொடுக்கிற ஸ்கில்ஸ், கிஃப்ட் எல்லாமே தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு, தேவனுடைய ராஜ்யத்தை பலப்படுத்துவதற்கு நம்ம ஏதாவது ஒரு வகையில உதவியா இருக்கணும். இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிற சபையில எந்த வகையில நீங்க தேவனுக்கென்று உங்க உழைப்பை, உங்க நேரத்தை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற செல்வத்திலிருந்து எவ்வளவு தேவனுக்கென்று கொடுக்கிறீங்க, மற்றவர்களுக்கென்று கொடுத்து அவரை பலப்படுத்தும்படியாக கொடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய நீதி நிற்கும். தேவனுக்கு முன்பாக நான் உனக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறேன், இவ்வளவு தாளந்து கொடுத்திருக்கிறேன், அந்த தாளந்தை நீ எனக்காக பயன்படுத்தினாயா? என் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் கேட்கிறாரு பாருங்க, கொடுத்த தாளந்தை அதை பெருக பண்ணாதபடி நீ அப்படியே மறைத்து வைக்கிற. ஆகவே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்பது, உங்களுக்கென்று ஆண்டவர் எந்த காரியத்தை விசேஷமா கொடுத்திருக்கிறாரோ அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனப்படும்படியா நீங்க வாரி இறக்கிறீங்களா? செலவு செய்கிறீங்களா? இல்லை எனக்கு மட்டும் என் குடும்பத்துக்கு வைக்கிறீங்களா? அப்படி வைக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் தேவனுக்கு என்று அதை செலவு செய்யுங்க. பவுல் தன் வாழ்க்கையே தேவனுக்கென்று கொடுத்தார். அவருடைய கொம்பு மகிமையா உயர்த்தப்பட்டதுங்க. தன்னுடைய முழுமையும், அப்போஸ்தலர்கள் எல்லாரும் தங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்தாங்க. எல்லாத்தையும் அப்படி ஒப்பு கொடுக்க சொல்லல. ஆனால் உங்க பலத்துல, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சக்தியில தேவனுக்கென்று கொடுங்க. உங்கள் கொம்புகள் மகிமையா உயர்த்தப்படும். ஆண்டவர் உங்களை அலங்காரமா வைப்பார். God bless you.